தமிழக அரசை பொறுத்தவரை ஒரே பவர் சென்டர் தான் என்றும், சொந்த கட்சியினராகவே இருந்தாலும் தப்பு செய்தால் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜய், நான் உங்களில் ஒருவன், வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் என்றும், மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் நான் அல்ல என்றும் தெரிவித்தார். கஷ்டங்கள் அவமானங்களை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என் கூடவே நின்று இன்று சி. ஜோசப் விஜய் எனும் நான் என்பதை உண்மையாக்கிய மக்களாகிய உங்களுக்கு நன்றி என கூறிய முதலமைச்சர், இத்தனை கோடி மக்கள் என்னுடன் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்தெல்லாம் வந்துடல. எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி. ஜோசப் விஜய் எனும் நான் அதை உண்மையாக்கி இருக்கிறீங்க. தமிழகத்தின் நிதிநிலை மோசமாக உள்ளதாக கூறிய முதலமைச்சர் விஜய், 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் கடனாக உள்ளதாகவும், ஆட்சியாளர்கள் அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து விட்டதாகவும் ஆவேசம் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட 10 லட்சம் கோடி கடன் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறிய முதலமைச்சர் விஜய், தனக்கு அவகாசம் கொடுக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்த நிலையில், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என அனைவரும் நமது அரசில் நல்லா இருப்போம் என கூறினார். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும். இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். அதனைத் தொடர்ந்து ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதிகளில் முழு கவனம் செலுத்துவதாகவும், மக்கள் பணத்தில் ஒரு பைசாவை கூட தொடமாட்டேன் என கூறிய விஜய், இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த முகம்தான் இந்த விஜய் என்றார். அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான
முகம் தான் இந்த விஜயினுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். தமிழக அரசை பொறுத்தவரை ஒரே பவர் சென்டர் தான் என்றும் சொந்த கட்சியினராகவே இருந்தாலும் தப்பு செய்தால் விடமாட்டேன் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் உங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியமானதாக பேசிய முதலமைச்சர் விஜய், இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ்களுக்கு முதல் நன்றி என கூறினார். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ். அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. The Chennai Silks in Mega Summer Sale.